எனக்கெனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அக்கா நாம புடிச்சிட்டு போலாக்கா. இங்க வாரு சரோசா, நம்ம முறைப்படிதான் பிடிக்கணும். இத்தனை பேர் கொடை வச்சிருக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நாம பிடிச்சிக்கலாம். ஆமா ஆமா, ரொம்ப நல்லவதா இவ. என்ன வசந்திக்கா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயோ ஆத்தா, நான் ஒன்னும் சொல்ல, எங்கடைக்கு சண்டைக்கு வந்துடாத. வள்ளி, எப்ப வந்த நீ? நெட்டவள்ளி அக்கா, நான் வந்து 2 நாள் ஆச்சு. அக்கா 2 குடம் பிடிச்சிக்கிறனே. அட நீ வேற, நாங்களே முறைக்குதான் உட்காந்துருக்கோம், நீயும் வந்து உட்காரு வா. இல்லக்கா, நான் 2 குடம் பிடிச்சிட்டே போறேன். சரி விடு, 2 குடம் தானே பிடிக்கிறேங்கிறா, பிடிச்சிட்டு போறா. ஆனாலும் உனக்கு தாராள மனசுக்கா. நாமெல்லாம் இங்க விடிய விடிய உட்காந்துருந்தாலும் 2 கூட விட மாட்டேன். ஆனா அவ வந்தோடனே கேட்டுடி பிடிக்கட்டுன்னு சொல்ற. பாத்தீங்களா அவளை, 2 குடம் பிடிச்சிட்டு போறா. நீங்க மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கா. விடிய விடிய உட்காந்துக்கிட்டே இருந்தா உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். இனி வரட்டு, அவளை பேசிக்கிற. ஏவல்லி, காலையில இருந்து நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் முறை உடிக்கிறக்கு. நீ வந்தோடனே மாத்தி மாத்தி குடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற. என்னக்கா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறீங்க? இன்னும் 2 குடம் பிடிச்சிக்கிறனே. வள்ளி நில்லு, இனியெல்லாம் தண்ணி பிடிக்க கூடாது. நாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பிடிக்கணும், புரியுதா? இல்லாட்டி முறைப்படி லைன்ல வா. ஏன் நெட்டவள்ளி, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என்னையே எங்க வீட்டு பைப்லயே பிடிக்க வேண்டான்னு சொல்லுவ? ஏதா போனா போகுதே, தண்ணி இல்லையே, வந்து புடிச்சிட்டு போங்கன்னா வந்து உட்காந்துக்கிட்டாளுக காலங்காத்தாலேயே. என்ன குட்டவள்ளி, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறது ஒண்ணு சரிப்பட்டு வரலாமா? ஓஹோ, சொன்னா கோவம் மட்டும் வருது. உண்மையே தானே சொன்ன. அடியை, நானும் பார்த்துக்கிட்டு இருக்க, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. டியே, என்னையே அடிச்சிட்டல்ல, இப்போ உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஏய், என் ஃப்ரெண்டையே அடிக்கிறியா நீ? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. இவ வீட்டு பக்கத்துல இருக்கனால இவ பைப்பா. வாடி, வாயை உடைச்சு கையில கொடுத்துற. நீ என் ஃப்ரெண்டு கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. டோபமண்ட, என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? இவ்வளவு நாளா அது எனக்கு தெரியாம போச்சே. அழுவாத நட்ட, உன் மேல எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசம் இருக்குது. ஏங்க, அண்ணா வந்திருக்காரு. வாங்க மாப்ள, உட்காருங்க. லட்சு, காப்பி கொண்டாரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீயும் உட்காரு. உங்ககிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். அண்ணா, நீங்க கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா பிந்துக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. இந்த சமயத்துல நீங்களும் வள்ளியை பிரிஞ்சிருக்கிறது நல்லதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம நிலா வேற ரொம்ப ஏங்கி போயிடுவா. எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. மாப்ள, என் தங்கச்சி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நான் சொல்லலை. ஆனா தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க மன்னிச்சு அவளை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். ஆ, உங்க தங்கச்சி நகையை வச்சிருக்க முடியாம தானே என் புள்ள வள்ளிக்கிட்ட நகையை பத்திரமா வச்சிருக்க சொல்லி கொடுத்தா. கடைசியில என் புள்ள மேலேயே பழிய போட்டுட்டா. அத்தை, நீங்க எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதை விடுங்க, இனி நடக்க போறத பத்தி நம்ம பேசுவோம். அதென்ன மருமவளே, அப்படி சொல்லிட்ட? யாரு மேல தப்பு மாப்பிள்ளைக்கு தெரியணும்ல. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம போறியா? வெளியில நிலா இருக்காளாம், போய் பாரு. மச்சான், பொங்கலுக்கெல்லாம் இங்க வந்துருங்க. பொங்கலை முடிச்சிட்டு அப்புறம் நீங்க வள்ளியை கூட்டிட்டு போங்க. புள்ளைய துரத்தும் போது கூட மாப்பிள்ளை இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாரு போல. அம்மா, நீ முதல்ல உள்ள போறியா? ம். மாப்ள, அம்மா பேசினத தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ புள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு சொல்லி வருத்தத்துல பேசிட்டு போறாங்க. அதுக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நல்லா இல்லை. சரிங்க மச்சான், நீங்க சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வந்துட்டு நான் வள்ளியை கூட்டிட்டு போறேன். நிலா பாப்பா வெளியே இருக்கா, பாத்துக்கோங்க. சரிங்க மச்சான், நான் கிளம்புறேன். ஏங்க, போய் வழி அனுப்பி வைக்கணும்ல.
இப்படியே உட்காந்துருக்கீங்க? என்னமோ போங்க, நானாவது போய் வழி அனுப்பிட்டு வரேன். அண்ணா, அத்தை பேசினத சரி, அதை பத்தி பேச வேண்டாம், விடுமா. தேங்க்ஸ்ண்ணா. நான் சொன்னதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்ததுக்கு. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் வள்ளி பண்ண தப்பை மட்டும் யோசிச்சு நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஆனா நிலாவையும் பிந்துவோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்காம போயிட்டேன். எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, பிந்துவை அம்மா இடத்துல இருந்து வள்ளி பார்த்துக்குவான்னு நினச்சிதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு ஒரு இடத்துல தெரியும் போது என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அந்த கோபத்தில் நான் அவளை அடிக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்லண்ணா, நீங்கள் அவளை கண்டிக்கங்காட்டி தான் அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், இனிமே இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு. சரிம்மா, நான் கிளம்புறேன். இருங்க, வள்ளி வந்தனே பார்த்துட்டு போலாம்ல. வேண்டாம், நான் பொங்கலுக்கு வரல, அப்பவே அவளை பார்த்துக்கிறேன். சரிண்ணா. எங்க மாப்பிள்ளைய காணா? எங்க மாப்பிள்ளைய காணா? இப்பதான் கிளம்புனாரு, ஏதோ வேலை இருக்குதாமா. இருந்து புள்ளைய கூட பார்த்துட்டு போக முடியாதாக்கு, அப்படி என்ன வேலை செய்யறாராமா இவரு? அதானே, பொண்டாட்டி மேலே இருக்கிற அக்கறையில் வந்திருந்தா ஆவு, பிறந்தவு மேலே இருக்கிற அக்கறையில் வந்தா